இந்த மாதிரி கான்செப்டே இல்லாமல் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் நீட் ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்கேன், ஃபிசிக்ஸில் மார்க்கே வர மாட்டேது அப்படின்னா, ஹாய் எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி என்ன சாப்டர் பார்க்க போகிறோன்னா கைனமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் மோஷன் இன் ஒன் டைமென்ஷன். அதில் பர்டிகுலர் என்ன பார்க்க போகிறோன்னா கான்செப்டே இல்லாமல் எப்படி கொஸ்டின் வந்து கரெக்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பிகினர்ஸ்க்கு இருக்கும். நான் நீட்டில் ஃபிசிக்ஸில் 180க்கு இப்போ தான் வந்து 10 மார்க் வாங்குகிறேன், 30 மார்க் வாங்குகிறேன்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி கான்செப்டே இல்லாமல் கொஸ்டின் சால்வ் பண்ணலன்னா எல்லா கொஸ்டினையும் அப்படி சால்வ் பண்ண முடியாது. ஆனால் பேசிக்லேருந்து ஆரம்பித்து போனால் அப்படி சால்வ் பண்ண முடியும். வாங்க அப்படி 3 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இதை எப்படி கான்செப்டே இல்லாமல் சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் அதுக்கு ஃபார்முலா வேணும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. A particle cover half of its total distance with speed v1, okay, and the rest half of the distance with speed v2. Its average speed during the complete journey is. அதாவது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்பீடு v1 இன்னொரு ஸ்பீடு v2 கொடுத்துட்டு ஒரு half of the distance வந்து v1, அதாவது இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து v1ஆலையும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து v2லையும் போனால் ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆவரேஜ் ஸ்பீட்னு கொடுத்துட்டாலே இந்த ஃபார்முலா எழுதிடணும். v டேஷ் போட்டு 2 v1 v2 v1 ப்ளஸ் v2, இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஆனால் இது எப்போ அப்ளிகேபிள் ஆகும்னா ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது ஒன்றும் குழம்பிக்காதீங்க. இப்போ வந்து ஒரு 500 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன், சாரி சிம்பிளாக 100 மீட்டர் எடுத்துக்கோங்க. 50 மீட்டர் வந்து v1லையும் 50 மீட்டர் v2 அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள். கொஸ்டின் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், எ பார்ட்டிகல் கவர் ஆஃப் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ், ஒரு பாதி வந்து v1 அண்டு ரெஸ்ட் ஆஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் தான். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். அப்போ அது இந்த ஃபார்முலா தான் அவங்க கேட்டிருக்காங்களே, ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கொடுத்துட்டு. அப்போ இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. சிம்பிள் கொஸ்டின். இது கான்செப்ட் வந்து தேவைப்படவே கிடையாது. இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு ஒரு சம் கொடுத்து அதில் v1 v2 நம்பர்ஸ் கொடுத்தாலும் இந்த v1 v2வில் சப்ஜெக்ட் பண்ண ஆன்சர் வந்துடும். சிம்பிள் தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ பஸ் ட்ராவலிங் ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ். இதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. மாதிரி இதுவும் எப்படி கான்செப்ட் இல்லாமல் சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/3 ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ் அட் ஏ ஸ்பீட் 10 km/h, ஓகே. நெக்ஸ்ட்டு 1/3 வந்து 20 km/h, ஓகே. அட் லாஸ்ட் 1/3 வந்து 60 km/h. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த பஸ். அதாவது இங்கே வந்து 2 ஸ்பீடு தான், இங்கே v1 v2, பட் ஆனால் டிஸ்டன்ஸ் ஈக்குவல். அதே மாதிரி தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் வந்து என்னமோ ஈக்குவல் தான், ஆனால் 2 ஸ்பீட் இல்லை, 3 ஸ்பீட் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. 3/v dash is equal to 1/v1 plus 1/v2 plus 1/v3 அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவே எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அதாவது ஒரு பாதி ஒரு பாதி, இது ஒரு பாதி, இது ஒரு பாதி, அதாவது 1/3 கொடுத்துட்டாங்க. 90 மீட்டர் அப்படின்னா 30 மீட்டர் வந்து 10 km, அடுத்த 30 மீட்டர் 20 km, அடுத்த 30 மீட்டர் வந்து 60 km. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஓகே, சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3/v dash is equal to 1/v1. v1 இடத்துல 10 km, 1/10 ப்ளஸ் அடுத்து என்ன கொடுத்துருவாங்க 20, 1/20 ப்ளஸ் v3 என்ன இருக்குது 60, 1/60. டினாமினேட்டர் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் பண்ண முடியுமானா நம்ம எல்லாமே மல்டிப்ளிகேஷன் இதில் தான் இருக்குது. அப்போ ஈஸியாக முடியும். அப்போ 3/v dash is equal to, இது எது பெரிய நம்பர் 60, அப்போ 60. இங்கே 10 வந்து எத்தனை டைம்ஸ் வந்து டிவைட் பண்ணால் 60 வரும்? 6 டைம், 6. அப்போ 20 வந்து எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 3 டைம். அப்போ இங்கே வந்து 60 வந்து எத்தனை டைம் மல்டிபிள் பண்ணால், அப்போ 1 டைம் மல்டிபிள் பண்ணால் 60 வந்துடும். ஓகே, அடுத்து இதில் ஆட் பண்ணுங்க. 6 + 3 9, 9 + 1 10. அப்போ 10/60. 3/v dash is equal to 10/60. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ v dash is equal to 6 × 3 போகுமா, அதாவது இது 6 இங்கிட்டு v இங்கிட்டு வந்துடுமா. அப்போ v dash equal to 6 3s are 18 km/h. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது
ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸை 1/3 1/3 கொடுத்துட்டு 3 ஸ்பீடு கொடுத்தா இந்த ஃபார்முலா. அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் அதாவது ஆஃப்னு கொடுத்துட்டு V1 V2 கொடுத்தா இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம 2 கொஸ்டினுக்குமே ஏதாச்சும் கான்செப்ட் யூஸ் பண்ணோமா? கான்செப்டே யூஸ் பண்ணல, 2 ஃபார்முலா. அப்போ இந்த 2 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்கள்கிட்ட கேட்டாலே இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் இந்த ஃபார்முலா, இதுக்கு முன்னாடி கொஸ்டின் வந்தால் அந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ 3வது டைப். இப்போ வந்து அந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டு ஸ்பீடே கொடுக்காம ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3rd கொஸ்டின் பாருங்கள். இது ஒரு வேறமான கொஸ்டின், ஆனால் இதுவும் கான்செப்டே இல்லாமல் சால்வ் பண்ணலாம். எப்படின்னா படிங்க. A car runs at constant speed on circular track of radius 100 meter, taking 62.8 seconds for every circular lap. Average velocity and average speed. அதாவது 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் என்ன ஃபார் ஈச் சர்க்குலர் லேப். அதாவது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது, அது என்ன பண்ணுதுன்னா ஒரே ஸ்பீடில், அது என்ன ஸ்பீடுன்னு கொடுக்கல, ஆனால் ஒரே ஸ்பீடுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஸ்பீடில் இப்படி சுற்றி வருதுன்ட்டாங்க, இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ்னால் பாதி சர்க்கிள். இது சுற்றி வர்றதுக்கு, ஒரு சர்க்கிள் சுற்றி வர்றதுக்கு 62.8 செகண்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட வேலை ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடும் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வேணும். அதுக்கு ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டோட்டல் டைம். இது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டியோடது. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோடது என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் டைம். அதாவது இதுக்கு ஒரு வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இங்கே டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் எல்லாத்துக்குமே ரிலேஷன் தெரியும், ஆனால் தெரியாதவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இது வந்து ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா, இதுவே ஏ பாயிண்ட்டுக்கும் இப்படி டிஸ்டன்ஸ் வரலாம்ல, இதுவும் ஒரு டிஸ்டன்ஸ்னால் இது ஒரு டிஸ்டன்ஸ் தான். அதாவது 2 பாத்து இருக்குது, இதுவும் ஒரு இது வந்து பி பாத்துன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு பி பாத்து, இது வந்து ஏ பாத்து. இப்போ டிஸ்டன்ஸ்னால் இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான். ஆனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஏ மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் ஏ மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, இது வந்து இனிஷியல் பாயிண்ட்டாக, இது ஃபைனல் பாயிண்ட்டாக. இனிஷியல் பாயிண்ட்டுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆனால் இது ரெண்டுமே டிஸ்டன்ஸ் தான். டிஸ்பிளேஸ் பண்ணால் ஏ தான் வரும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், குழப்பிக்காதீங்க. சரி, இப்போ அதை வச்சு சால்வ் பண்ணலாம். அப்போது வந்து இங்கே கார் ஆரம்பிக்குது, கார் இங்கே ஆரம்பிக்குது, ஓகேவா? இப்படியே போகுது, மறுபடியும் இங்கேயே வந்து முடிஞ்சுது. அப்போ இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் சேமு. அப்போ வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? 0. அதாவது ஒரு இடத்துல அங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்க, உங்கள் வீட்டிலேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க, ஓடிட்டு மறுபடியும் உங்கள் வீட்டுக்கே வந்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன? உங்கள் வீட்டில் ஆரம்பித்து வீட்டிலே முடிக்கிறீங்க. அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 0. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல 0. அப்போ 0/62.8 செகண்ட் வந்து என்ன ஆகும்? 0 தான் ஆகும். அப்போ ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன கேட்டிருக்காங்க? 0. அப்போ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி வராது. அப்போ ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் பி அண்ட் சியில் ஏதாச்சும் வரும். இப்போ ஆவரேஜ் ஸ்பீடுனா டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ ஒரு சர்க்கிளோட டோட்டல் டிஸ்டன்ஸ், அதாவது இங்கே ஆரம்பித்து இப்படி வருது அப்படின்னா அது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ பாதி சர்க்கிள்னால் நமக்கு தெரியும் என்ன, πr அப்படின்னு. அப்போ முழு சர்க்கிள்னால் 2πr. இது வந்து பேசிக்காக ஒரு மேத்தமேட்டிக்ஸ் படித்து தெரிஞ்சுருக்கணும். இப்போ தெரியலனாலும் ஒன்றுமே இல்லை, ஒரு சர்க்கிள்னால் 2πrன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 2πr டிவைட் பை டைம். 2 பையோட வேல்யூ 3.14, 100 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. டைமு 62.8 செகண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ 2யும் 3.14 மல்டிபிள் பண்ணால் 6.28 × 100 டிவைட் பை 62.8. 6.28ம் 62.28ம் கேன்சல் பண்ணால் 10. 10ஐயும் 100ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா 10. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டராக மீட்டரான்னு தெரில, 10 மீட்டர் பர் செகண்ட். அப்போ வந்து ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் வந்து ஒரு சும்மா ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். ஃபஸ்ட்டு சம் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பட் ஆனால் வேறு ஸ்பீடு. அப்போ ஃபார்முலா 2v1 டிவைட் பை v1 + v2. இந்த சம்மு கேட்டால் இந்த மாதிரி எழுதணும். அடுத்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் 3 ஸ்பீடு அப்படின்னு கொடுத்தா இது மாதிரி எழுதணும். அவங்க வந்து ஸ்பீடே கொடுக்கல,
ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் குழப்பி கேட்கணும்னா இந்த மாதிரி 3வது மெத்தட் எடுக்கலாம். 3வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஆரம்பித்து ஒரே இடத்துல முடித்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் 0, ஆவரேஜ் வெலாசிட்டி 0, ஆவரேஜ் ஸ்பீட்னா என்ன நடத்தியிருக்கேன். ஓகேவா? அடுத்து 4th சம். இது வந்து ஹோம்ஒர்க் சம்மு. பாருங்கள், ஆவரேஜ் ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சம்மாக தான் நடத்தணும். அப்போது இதை ஆன்சர் போட்டு கரெக்டான ஆப்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு இந்த மாதிரி கான்செப்டே இல்லாமல் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், நான் இப்போ தான் நீட் ஆரம்பித்து கொண்டு போயிட்டுருக்கேன், ஃபிசிக்ஸில் மார்க்கே வர மாட்டேது அப்படின்னா, நாங்கள் ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 19 rupees. உங்களுக்கு வந்து இது வேணும் இல்லை ஹெல்ப் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. அதில் வந்து எங்கள் பேஜுக்கு டிஎம் பண்ணுங்கள். நீடிசி தமிழ் எங்கள் பேஜ் நேம் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் தொட்டிங்கன்னா லிங்க் போயிடும். அங்கே வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் 180 சீரீஸ் வேணுமான்றதை நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.